Hi students, நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா a unit vector is represented by ai cap plus bj cap plus ck cap if the values of a and b's are 0.6 and 0.8 respectively ன்னு கொடுத்துட்டாங்க. இங்க find the values of c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கணும். யூனிட் வெக்டார் அப்படின்னு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணும்போதே இந்த ஹிண்ட் எல்லாருக்குமே ஞாபகத்தில் இருக்கணும். என்ன அப்படின்னா the unit vector அப்படின்னு நம்ம எடுக்கும்போது the unit vector உடைய magnitude value என்னவா இருக்கும்? எப்பயுமே magnitude value is 1. இது எப்பயுமே நம்ம ஞாபகத்தில் இருக்கணும். சரிங்களாப்பா? இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த வேல்யூல a வெக்டாருக்கான magnitude value அப்படின்றத நம்மளுக்கு 0.6ன்னு எடுத்துக்கிடுவோம். அதே மாரி b வெக்டாருக்கான magnitude value 0.8. இங்க கேட்டிருக்கிறது என்னன்னா c வெக்டாருடைய magnitude value என்ன அல்லது c யோட வேல்யூ என்ன? சரிங்களா? இதான் கேட்டிருக்கிறாங்க. இந்த ஃபார்முலால a I cap plus b j cap plus c k cap அப்படின்ற கொடுத்துருக்கிற இந்த வெக்டாருக்கு மேக்னிடியூட் வேல்யூ அப்படின்றது 1. ஏன்னா யூனிட் வெக்டாரோட மேக்னிடியூட் வேல்யூ இஸ் 1 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த மாடுலஸ் போட்டால் என்ன அர்த்தம்? அதோட ஸ்கொயர் ரூட்டை இப்போ 0.6 ஸ்கொயர்டு அப்படின்றது ஏக்கு போட்டோம், பிக்கு 0.8 ஸ்கொயர்டு, தென் சியோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இந்த டேமை சிம்பிளை பண்ணுங்க பார்ப்போம். 0.6 ஸ்கொயர்டு அப்படின்றது 0.36, 0.8 ஸ்கொயர் பண்ணால் 0.64 plus c ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ நமக்கு இந்த டேமை சிம்பிளை பண்ணுமா? சிம்பிளை பண்ணும்போது ரூட் ஆஃப் 1 plus c ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குது. போத் சைடு ஸ்கொயர் பண்ணுங்களேன். போத் சைடு ஸ்கொயரிங் ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு 1 plus c ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். அப்போ c ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1 minus 1 அப்படின்ற டேம் 0 தானே? இப்போ c என்னவா இருக்கும்? 0ன்னு இருக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மெத்தடில் கால்குலேட் பண்ணால் ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.